2022 தான் ப்ரோ கடைசியா சந்தோஷமா இருந்த வருஷம். ஒரு ஃபுல்லா பாதியில பிரேக்கப் ஆயிடுச்சு 2024 ஒரு பிப்ரவரி மந்த். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைட்டு பகல் மழை ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. என்ன வேலை ப்ரோ? சரி, நான் டிரைவரா இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ வந்து 2024ல ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 6 மந்த் உங்களுக்கு எப்படிலாம் போச்சு? சரியான அடி ப்ரோ, ஃபுல் அடி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா எந்த மாதிரி? 2022 தான் ப்ரோ கடைசியா சந்தோஷமா இருந்த வருஷம். ஒரு ஃபுல்லா பாதியில பிரேக்கப் ஆயிடுச்சு 2024 ஒரு பிப்ரவரி மந்த்லாம். அப்புறம் நிறைய சந்தோஷமாவும் நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் சுத்தமா பிடிக்கல ப்ரோ. சிம்பிளா சொல்லணும்னா சூத்தடி தான். 360 டிகிரில அடிக்குது ப்ரோ. 360 டிகிரி சுத்தி அடிக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் இல்லாத பழக்கெல்லாம் வந்துருச்சு ப்ரோ 24ல. சரி ப்ரோ, இப்போ வந்து அடுத்த 6 மந்த் அதாவது செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா செருப்படி தான் வரும். அதனாலதான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம போற போக்குல அப்படியே மூவ் ஆகி போறது தான் நமக்கும் கரெக்ட். எல்லா விஷயத்துலயும் 2024ல ஃபர்ஸ்ட் 6 மந்த் உங்களுக்கு எப்படி போச்சு? போனதே தெரியலங்க. ஏதாவது ஒண்ணு மறக்க முடியாத சத்தியமா எதுவுமே இல்ல. இப்போ 2024ல நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி சொன்னாலும் போக போறது இல்ல. அது ஏங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு போற போக்குல போக வேண்டியது. போற போக்குல அவ்வளவுதான். சரி, ஓகே, தேங்க்யூ. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது டபுள் மடங்கா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஜாலியா போங்க, அவ்வளவுதான். 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன 6 மந்த்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 6 உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே தான் இப்படி போச்சு. எங்களுக்கே தெரியல. காலேஜ் போனேன், வந்தேன், ஒர்க்கு போறேன், அப்படியே தான் போயிட்டு இருக்கு ஃபுல்லா. இப்ப அதாவது செகண்ட் ஆஃப் ஆன நெக்ஸ்ட் 6 மந்த் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படியும் இல்ல, இப்படியே கம்ப்ளீட் ஆயிட்டா போதும் தான் நானா நினைக்கிறது. இந்த இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயராவது நல்லா போகுதுன்னு தான் நான் நினைக்கிறதெல்லாம். இந்த வருஷம் நல்லா போகல. எதனாலன்னு சொல்லலாம். அது போக எவ்வளவுன்னு அது சொல்லலாம் வேணாம். அது கூட போகுது, அவ்வளவுதான் சொல்றதே. அடுத்த வருஷமும் இதே மாதிரிதான் போகும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வருஷம் கொஞ்சம் மாறினா பரவாயில்ல நினைக்கிறேன். சரி, எப்படி போச்சுன்னு கேட்டா நார்மல் தான். இந்த இப்போ ஒரு 20 வயசு தான் எனக்கு ஆகுது. இந்த 20 வயசு எப்படி அந்த 6 மந்த் போனிச்சு அதே மாதிரி தான் இப்பவும் போயிருக்கு. இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால அப்பெல்லாம் வருஷம் போறதே தெரியாது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இப்போ 6 மந்த்ல என்னென்ன பண்ணா, இப்போ காலேஜ் போனா ஃபீஸ் கட்டணும். என்ன செய்ய அந்த 6 மந்த் சீக்கிரமா போனதுனால எனக்கு ஒரு அந்த ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கு. சீக்கிரமா போச்சு டக்குன்னு. எனக்கு அந்த 6 மந்த்ல பெருசா எதுவும் கஷ்டம்னா தெரியல. அடுத்த 6 மந்த் ஓட்டணும். அந்த 6 மந்த் எப்படி போகுது? இந்த 6 மந்த் எல்லாம் போனா வருஷம் தான் எனக்கு பார்க்க முடியும். நம்ம 6 மந்த்தே பார்க்க முடியும். அடுத்த அதாவது செகண்ட் ஆஃப் ஆனா அடுத்த 6 மந்த் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ போன 6 மந்த் பாஸ் ஆன 6 மந்த் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ப்ரெசென்ட்ல வர 6 மந்த்னாவது ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அந்த 6 மந்த் நமக்கு பிடிச்ச மாதிரி அமைன்னு கடவுள்கிட்ட போனதே தெரியல. ஏன் வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு போச்சுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று இருக்கும்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இல்ல 2023க்கு 2024 பரவாயில்ல, நல்லா இருக்கு. 24 பரவாயில்ல, 25 இல்ல 24 பரவாயில்ல. அதாவது இப்போ வரப்போற அடுத்த 6 மந்த் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கணும் ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான் எல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ண 6 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. ரொம்ப கஷ்டமா தான் ப்ரோ போச்சு. என்ன மாதிரி கஷ்டப்பட்டீங்க? 6 மாசத்துல வெறுக்கிற அளவுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு இருப்பீங்களா? வெறுக்கிற அளவுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா வேலை தான் ப்ரோ. வேலைலாம் கம்பெனில தான் ப்ரோ கஷ்டம். கம்பெனில வேலை பார்க்குறேன், அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்களா? ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டாங்க. கம்பெனி ஓகே, நல்ல கம்பெனி தான். நம்ம போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நான் டிரைவரு, நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னா அந்த இடம் கஷ்டமா தான் ப்ரோ. வேலை பார்க்கறது. அதாவது இப்ப 2024 அடுத்த 6 மாசம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த 6 மாசம்னு கேட்டீங்கன்னா சொல்றது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நல்ல வேலை ஓகே, அது கஷ்டம் தான். அதுக்கு அது இது பண்ண முடியாது. மித்தபடி வேற எதுவும் கஷ்டம் வராம நல்லா இருந்துச்சு அப்படின்னா தொந்தரவு இல்லாம. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் கொஞ்சம் எனக்கு ட்ரபிளா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு ட்ரபிளா இருந்துச்சு? ஜாப் விஷயத்துல
கரெக்டா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ செட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இப்ப அடுத்து செகண்ட் ஆஃப் ஆனா அடுத்த 6 மாசம் வருது இல்லையா, அது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெஸ்டா இருக்கும் தானே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுதான் நானே எதிர்பார்க்கிறேன். நீங்கக்கா உங்களுக்கு சொல்லுங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன 6 மாசம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேரேஜ் ஆன பின்னாடில இருந்து எல்லா மாசமும் ஒரே மாதிரி தான் போகுது. காலையில எழுந்திரிச்சது, வீட்டுல சமைக்கிறது, இந்த வேலையே நம்ம ஃபுல்லா எழுதி தெளிறோம். நம்ம டெசிஷன்ஸ் எடுத்து திரும்ப கொஞ்சம் வேலைக்கு போறது அப்படி இப்படின்னு ஒரு வருஷமும் பார்த்துட்டே தான் இருக்கும். பெட்டர் சாய்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 6 மாசம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாம, அதாவது இப்ப இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன பெரிய விஷயமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாலே அந்த வருஷம், அந்த மாசம், அந்த நாளே நல்லா இருக்கும். சரி, ஓகே. அன்னைக்கு லைஃப் அன்னைக்கு ஜாலியா இருக்கும். ஓகே, அதுக்கு மேல எதுவும் யோசிக்கலாம்.